இன்றைக்கு தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 138 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. இங்கே சங்கீதக்காரன் தேவனை நோக்கி இப்படியாக சொல்லுகிறத பார்க்குறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போது தாவீது அறிந்திருக்கிறார், தேவன் தனக்கு யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன். என்ன தேவன்? கிருபை உள்ள தேவன் இல்லையா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே வேத வசனம் சொல்லுது. அதனால் அவருடைய கரத்தின் கிரியையாகிய தனக்கு தேவன் கிரியை நெகிழவிடாது இருப்பாராகன்னு சொல்கிறார். அப்போது அவரை நம்பி இருக்கிறவர்களை தேவன் நெகிழ விட மாட்டார், அவர்களை விழுந்து போக விட மாட்டார், அவர்கள் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். ஏன்னா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 57:2 பார்க்குறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்கிறார். இங்கே சவுலுக்கு தப்பி தாவீது கெபியிலே போய் தன்னை மறைத்து கொள்ளுகிறார். அப்போ இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறத பார்க்குறோம். அப்போ எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அதனால் அவர் இந்த யுத்தத்திலே தாவீதை தப்புவிக்க வல்லமையுள்ளவர் என்பதை தாவீது அறிந்திருந்ததுனால தான் சவுலின் கைக்கு தேவன் அவரை தப்புவித்தார். அப்போ தேவனை நோக்கி கூப்பிடுறார், உன்னதமான தேவனே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவரேன்னு சொல்லி விசுவாசித்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அதே போல் அந்த சமயத்திலும் சவுளுடைய கைக்கு தாவீதை தேவன் தப்புவித்தார்னு பார்க்குறோம். 1 தெசலோனிக்கர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இன்னைக்கு கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாருன்றதுக்கு ஆதாரமாக இந்த வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மனுஷரோ மனமாற மனுபுத்திரனோ இல்லை இல்லையா? அவர் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார், அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் உங்களை அழைத்து இருக்கிறார்னா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கவும் அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 26:12 பார்க்குறோம், கர்த்தாவே உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே அப்படின்னு இங்கே ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தாவே உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். அப்போ தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். நம்முடைய கிரியைகளை எல்லாம் அவர் நடத்தி வருகிறார், அவர் தமது கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிறார். அதாவது ஒவ்வொன்றும் அவர் சிருஷ்டித்த யாவையும் அந்த பூமியில் மனுஷர் முதல் கொண்டு மிருகங்களும் பறவைகளும் கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாவற்றையும் தினந்தோறும் அவர்தான் நடத்தி போஷித்து வருகிறார். அதனால் அவர்களுக்கு அவர் சமாதானத்தையும் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ நடத்தி வருகிறவருக்கு தெரியாதா நமக்கு சகலத்தையும் முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவன் ஆயிற்று. இன்றைக்கி நாம் சோர்ந்து போயிருக்கலாம், மனம் தளர்ந்து போயிருக்கலாம், ஆனால் அவர் கரத்தின் கிரியையை தேவன் நெகிழ விடாது இருப்பேன்னு சொல்கிறார். சங்கீதம் 136:1 பார்க்குறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றே வேத வசனம் சொல்லுது. அப்போது தேவன் உங்களுக்கு சகலத்தையும் செய்து முடிக்கணும்னா முதல்ல கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்த நீங்கள் தொடங்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே காணப்படுவார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நல்லவராகவே காணப்பட்டார்னு பார்க்குறோம். ஏன் அந்த ஜனங்களை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார்? தன் துதி சொல்லி வரவே அந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார். அப்போ இன்னைக்கு தேவனை துதிக்க நாம் அறிந்து கொண்டோமானால் தேவன் நமக்காகவும் யாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 103:17 பார்க்குறோம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றைக்கும் உள்ளது என்றே வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபைக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் காத்திருக்கிறீங்கன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்தில் காணப்பட வேண்டும். அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலே அனாதையாக என்றைக்கும் இருக்கணுன்னே வாக்கு பண்ணுறாரு. அப்போ தேவன் சொன்னது தான், அவர் உரைத்தது தான். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கிருபையே அவர் பயந்தவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் பிள்ளைகள் மேலே அவருடைய நீதியை அனாதையாய் காலமாய் என்றென்றைக்கும் அந்த நீதியை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார்னு பார்க்குறோம். எரேமியா 32 அதிகாரத்தில் 39-40 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது
ஏன் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்னா பாருங்க, அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டு. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தும் பொழுதும் சரி, எரேமியா மூலமாய் அவர்களை எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் யூத ஜனங்களை தேவன் எச்சரிக்கிறார். வடதிசையிலிருந்து ஒருவன் புறப்பட்டு உங்களை கொள்ளையிட்டு கொண்டு போகிறான்னு. ஆனால் அதை அவர்கள் விசுவாசிக்காமல் இருந்தாங்க. அப்போ தேவனை நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் நன்மை உண்டாக சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும் பயம், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் அவர்கள் இருதயத்தில் வைத்து அவர்கள் இருதயம்லாம் ஒரே இருதயமாய் மாற்றுவேன். அதாவது இப்போ எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரே சிந்தை ஏக சிந்தையாக நாம் இருக்கணும்னு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? குடும்பத்தில் ஒருமனப்பாட்டின் ஆவி வேணும். அதே போல் பிள்ளைகளுக்கும் பின்னடியார்களுக்கும் தேவன் ஒரே இருதயத்தை தருவேன்றார். எப்போ? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு இருக்கும்போது. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்கிறார். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது கர்த்தர் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டேன்னு சொல்கிறார். நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்களை என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அவர்களை என்னால் நான் காத்து ரட்சிப்பேன்னே சொல்கிறார். அப்போ தேவனுக்கு உரிய அந்த பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு பெற்றோர்களாகிய நமக்கும் தேவ பயம் இருக்கணும். பிள்ளைகளுக்கும் தேவ பயத்தை சொல்லி நாம் வளர்க்கும் போது அவர்கள் வழி விட்டு விலக மாட்டாங்க. அப்போ கர்த்தர் நம்முடைய கரத்தின் கிரியைகளே தமது கரத்தின் கிரியைகளாகிய நம்மை அவர் நெகிழ விடாது இருப்பார். அவர் கிருபை நம்மை தாங்கும். ஏசாயா 42:16 சொல்கிறார், குருடரை அவர்கள் அறியாத வழியிலும் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து கைவிடாது இருப்பேன்னே சொல்கிறார். இப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னா குருடராக இருக்கிறவர்கள், அதாவது கண் இருந்தும் அறியாமல் இருக்கிறவர்கள், அஞ்ஞானியாக இருக்கிறவர்களுக்கு தேவன் சொல்கிறார், அவர்களுக்கு அறியாத வழியை நான் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு போவேன்னே சொல்கிறார். இன்றைக்கி எத்தனையோ காரியங்களுக்கு நமக்கு வழி தெரியாமல் இருக்கலாம். அப்படி நமக்கு குருட்டாட்டம் பிடித்து இருக்கலாம், மனக்கண்கள் குருடாகி இருக்கலாம். தேவன் சொல்கிறார், அவர்களுக்கு அறியாத பாதைகளை நான் அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன்னு சொல்கிறாரு, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்கிறார். இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து முடிக்கிற வரைக்கும் தேவன் அவர்களை கைவிடாது இருப்பேன். அப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற அந்த வார்த்தையின்படி கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கையாக இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் இருதயத்தில் இருக்கும் போதும், உன்னதமான தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போதும், அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறதுனால கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் கிருபை என்றென்றும் நம்மை காக்கிறது. தேவன் ஒரு பொழுதும் தம்முடைய கிரியாக நம்மை நெகிழ விடாது இருப்பார். ஆமீன்.